ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நாளைக்கு சிறுகடி காசில் நல்லா நடக்க வாய்ப்பு இருக்குது அப்படி சொல்லிட்டு ஷார்ட்டாக ரிவ்யூ பார்க்கலாம். சிட்டி வந்து ரோகிணியை வந்து ஃபோன் பண்ணி மிரட்டுறான். இந்த மாதிரி அந்த பிஏ ரொம்ப சீரியஸாக இருக்கான், அவன் செத்துட்டான்னா உன் வீட்டு வாசலில் வந்து போட்டு நான் போயிட்டே இருப்பேன், நீ தான் கொலைகேஸில் உள்ள போகணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வந்து ரோகிணிக்கு வந்து ப்ரெஷர் அதிகமாகுது. எப்படியாவது வந்து சிட்டிக்கு பணம் வந்து ஏற்பாடு பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பணத்துக்கு அலையிறாங்க. கண்டிப்பாக வந்து மனோஜ் வந்து பணத்தை கொடுக்க மாட்டார், ஏன்னா ஆல்ரெடி அவர்கிட்ட அவங்க நிறைய காசு வாங்கிட்டாங்க. என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது இப்போ பார்வதி கிட்ட போய் போட்டு வாங்கிடுறாங்க. விஜயா ஏன் வந்து கேஸை வந்து வாபஸ் வாங்கினாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் வந்து உளறிடுறாங்க. இந்த மாதிரி வக்கீல் தான் வந்து காசு கொடுத்ததால தான் விஜயா வந்து கேஸை வாபஸ் வாங்குறேன்னு சொல்லிட்டு இப்போ விஜயா கிட்ட 2 லட்சம் பணம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணிக்கு தெரிஞ்சிருச்சு. இப்போ வந்து அவங்களுக்கு வேறு வழியே இல்லை, இந்த விஷயத்துலேருந்து தப்பிக்கணும்னா எப்படியாவது இந்த பணத்தை வந்து அடித்து சிட்டிக்கிட்ட கொடுக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணிடுறாங்க. அதே மாதிரி பார்வதியும் விஜயும் பார்க்க போகிற சாக்கில் வந்து அவங்க வீட்டுக்கு போகிறாங்க. விஜயும் பார்வதியும் வேறு விஷயத்தில் டைவெர்ட் பண்ணிவிட்டு ஆல்ரெடியுமே பார்வதி வந்து அந்த பணத்தை வந்து ரோகிணிக்கு எடுத்து காட்டினாங்க. அதனால் அவங்க சாவியெல்லாம் எங்கே வச்சாங்க எல்லாமே அவங்க பார்த்துக்கிட்டாங்க. கபோர்டை திறந்து அந்த காசை எடுத்து இவங்க பேக்கில் வச்சுட்டு வந்துடுறாங்க. ஆல்ரெடி அந்த பணத்தை அடித்தாச்சு. இந்த பணத்தை திருடுறதுல வந்து புருஷனையும் பொண்டாட்டியும் வந்து மிஞ்ச உலகத்தில் ஆளே கிடையாது. இதில் 2 பேரும் ஒரே மாதிரி இருக்காங்க. இப்போ விஜயா வந்து அந்த பணத்தை வந்து பார்வதி கிட்ட கேட்குறாங்க. பணத்தை எடு, பேங்க்கில் போட்டு வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்வதி போய் அந்த பணத்தை தேடும்போது அவங்களுக்கு கிடைக்கல. விஜயா இங்கே தான் வச்சுருந்தேன், காணோம், என்ன பண்ணுறதுன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு புலம்புறாங்க. விஜயாவோடனே பார்வதியை கோவமாக திட்டுறாங்க. உண்மையை சொல்லி என்ன பண்ண அந்த பணத்தைன்னு சொல்லிட்டு, என் நிஜமாவே நான் எதுவும் பண்ணல, இங்கே தான் வச்சுருந்தேன், ரோஹிணி கிட்ட கூட எடுத்து காட்டினேன் அப்படின்னு சொல்லிட்டு உளறிடுறாங்க. அப்போ நீ இந்த விஷயத்த ரோஹிணி கிட்ட சொன்னியா அப்படின்னு சொல்லிட்டு விஜயா கேட்குறாங்க. ஆமாம், அவன் இந்த மாதிரி அதனால நான் வளரிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்வதி சொல்கிறாங்க. அவளை தவிர வேறு யாரும் வீட்டுக்கு வரல அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் இப்போ விஜயாவுக்கு வந்து ரோகிணி மேலே லைட்டாக டவுட் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ரோகிணியை வந்து அவங்க ஃபாலோ பண்ணி அவங்க உண்மையை தெரிஞ்சுக்கிறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணிக்கோங்க. இன்னொரு வீடியோவில் நம்ம மீட் பண்ணலாம். டாடா பாய்.